விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொள்ளும் எங்களுடைய முதலமைச்சர் வழிகாட்டுதல்படி. பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே முருகக்கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். கடந்த தேர்தலில் திமுக போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடித்தது. திமுகவுடைய கனவு மண்ணோடு மண்ணாகும். தற்போது ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை 1,11,000 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இருக்கின்ற வாக்காளர்களை வைத்துத்தான் தேர்தலை நடத்த வேண்டும். விடுபட்டிருந்தால் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த ஜனவரி 9ஆம் தேதிக்குள் விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொள்ளும் எங்களுடைய முதலமைச்சர் வழிகாட்டுதல்படி. கடந்த தேர்தலில் திமுக போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடித்தது. திமுகவுடைய கனவு மண்ணோடு மண்ணாகும். 2011, 2016 தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்தது அதிமுக. அதற்கு என்ன கூற்றை இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லப் போகின்றார்? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வார்த்தைகளை கொட்டுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு தகுதியான கருத்துத்தானா என்பதை ஆராய வேண்டும். அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதே வாக்காளர் பட்டியலை வைத்துத்தானே ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படி என்றால் அன்றைக்கு போலி வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து அவரிடமே கேள்வியாக கேளுங்கள். தான் திருடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு இந்த கூற்று உகந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டை விட பீகாரில் அதிக சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆனால் பீகார்லேயே 65 லட்சம் தான் நீக்கிறாங்க. ஆனால் பீகார் ஒப்பிடும்பொழுது கம்மியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 98 லட்சம் நீக்கியிருக்காங்க. அதை திரும்பவும் சொல்லுகிறேன், எங்களுடைய முதல்வருடைய கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை, தகுதியான வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது, தகுதி இல்லாத வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் இருந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. அதற்குண்டான கால நீட்டிப்பு இன்னும் இருக்கின்றது. அதற்குண்டான முழு முயற்சியில் தீவிரமாக களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். ஏமாற்றியவர்களை ஏமாற்ற தேர்தலாக வரக்கூடிய 2026 தேர்தல் இருப்பது தமிழிசை தேர்தல். நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அக்கா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன். எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருப்போம். ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறு பக்கம் திருப்புகிறார்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர், அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தமிழிசை தான். அவர்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஏமாறப் போகிறார். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள். கடந்த 4 வருஷத்தில் அறநிலையத்துறை சார்பாக 7000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை 7,000 இல்லை 9,000 கோடி வந்துருச்சு. 9,000 கோடிக்கு மேற்பட்ட நிலங்களை தான் நம்ம அறிக்கையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு முறையுமே அந்த பொதுநல வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் கையகப்படுத்துறத அறநிலையத்துறை தாமதமாக செயல்படுது. ஒவ்வொரு வழக்கிலையுமே ஆணையர், இணை ஆணையர்லாம் நேரடியாக விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிந்து நீதியின் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்க இந்த மாநிலமாகத்தான் இருக்க முடியும். 40 ஆண்டு 50 ஆண்டு குடியிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கிட்டு நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் சில நீதிமன்ற உத்தரவுகள் தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர மறுக்கப்படுவதில்லை. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் மேலே விசாரணைக்கு போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை பர்டிகுலராக எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? என் அப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதுபடுத்த நினைக்கின்றார்கள். நீங்களும் அதே சொல்லுங்கள், அதுதானே உண்மை. பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற வல்லபால் பட்டேலினுடைய உறுதியும் நெஞ்சுரமும் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் முதல்வர் இருக்கின்ற வரையில்
இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும். அரசியலுக்காக, பேட்டிக்காக, அரசியல் களத்திற்காக திமுகவையும் இதில் இணைத்துக் கொள்கிறார். திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். இனத்தால், மொழியால், மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்த எந்த சக்தி ஊடுருவினாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர்கள் அடக்குவார்கள். நிறைய வந்துச்சு, இதுக்கு மேலேயே போட போகிறீங்க. எந்த பர்டிகுலர் விவரம்? ஒன்றையும் ஒழிக்க ஒன்றையும் ஒழிக்க. ஏற்கனவே முருகன் வேலோடு சுற்றி பார்த்தாரு அண்ணன் எல் முருகன். என்ன ரிசல்ட்டு கிடச்சிது? இந்த ஆட்சியில் நடந்த போல் எந்த ஆட்சியும் நடக்கவில்லை. திருச்செந்தூரை போய் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பழனி முருகன் திருக்கோயிலை போய் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றம் குடமுழுக்கை போய் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஆட்சியில் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு நடந்தது? 27 நாட்டை சார்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் 2 நாள் மாநாடு நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்பு முருகன் புகழுக்கு புகழ் சேர்த்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. ஆகவே முருக கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது.